ஓம் சாந்தி 30-1-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தில் எந்த சாரமும் இல்லை. எனவே நீங்கள் இதன் மீது மனதை செலுத்தக்கூடாது. தந்தையின் நினைவு துண்டிக்கப்பட்டது என்றால் தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். கேள்வி: தந்தையின் முக்கியமான டைரக்ஷன் என்ன? அதை ஏன் மீறுகிறார்கள்? பதில்: நீங்கள் யாரிடமும் சேவை வாங்காதீர்கள். ஏனென்றால் சுயம் நீங்களே சர்வெண்டாக இருக்கிறீர்கள். அதாவது சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இதுதான் பாபாவின் டைரக்ஷன் ஆகும். ஆனால் தேக அபிமானத்தின் காரணமாக பாபாவின் இந்த டைரக்ஷனை மீறுகிறார்கள். நீங்கள் இங்கு சுகம் அடைந்தால் அங்கு சுகம் குறைந்து போகும் என்று பாபா கூறுகிறார். நிறைய குழந்தைகள் நான் சுதந்திரமாக இருப்பேன் என்று கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் தந்தையை சார்ந்துதான் இருக்கிறீர்கள். முரளியின் பாடல்: உள்ளத்தின் துணை உடைந்து போக கூடாது. ஓம் சாந்தி. சிவபகவான் கூறுகிறார் தன்னுடைய சாலி கிராமங்களுக்காக. சிவன் மற்றும் சாலி கிராமத்தை அனைத்து மனிதர்களும் அறிந்திருக்கிறார்கள். இருவரும் நிராகாரமானவர்கள். ஆக சிவபகவான் யாருக்காக கூறுகிறார்? ஆன்மீக குழந்தைகளுக்காக. இப்போது குழந்தைகளுக்கு பாபாவிடம் கனெக்ஷன் இருக்கவே இருக்கிறது. ஏனென்றால் பதித்த பாவனர், ஞானக்கடல், சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுக்கக்கூடியவர் சிவ்பாபா தான் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அவரைதான் நினைக்க வேண்டும். பிரம்மா அவருடைய பாக்கியசாலி ரதமாக இருக்கிறார். ரதத்தின் மூலமாக தான் பாபா ஆஸ்தி கொடுக்கிறார். மற்றபடி பிரம்மா ஆஸ்தி கொடுக்க முடியாது. அவரோ எடுக்கக்கூடியவர். எனவே குழந்தைகள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ரதத்திற்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டாலோ அல்லது ஏதோ காரணத்திற்காக குழந்தைகளுக்கு முரளி கிடைக்கவில்லை என்றால் குழந்தைகளுக்கு எவ்வளவு ஞானம் கிடைத்திருக்கிறது? ஞானமோ குழந்தைகளுக்குள் இருக்கிறதல்லவா? உதாரணத்திற்கு போஸ்ட் வருவது போவது நின்று விடுகிறது, வேலை நிறுத்தம் ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு என்ன செய்வீர்கள்? குழந்தைகளுக்குள் ஞானம் இருக்கிறது. அதாவது அந்த காலத்துல எல்லாமே பாபா தான். சாக்கார் பாபா இருக்கும்போது எல்லா குழந்தைகளும் பாபாவை சார்ந்துதான் இருந்தாங்க. அதுக்கு பாபா அவங்களுடைய மைண்ட் செட் பண்ணிட்டு இருக்கிறார். சப்போஸ் ரதத்திற்கு உடம்பு சரியில்லை, ஏதோ காரணத்திற்கு அவர் முரளி படிக்க முடியல, அப்போ என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டுட்டு, உங்களுக்கு எவ்வளோ ஞானம் கிடைச்சிருக்கு, குழந்தைகளுக்குள்ள எவ்வளோ ஞானம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ இருக்கு, அதை யூஸ் பண்ணணும், நீங்க மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பழைய உலகத்தில் எந்த சாரமும் இல்லை. இதன் மீது மனதை செலுத்தாதீர்கள். இல்லையென்றால் தண்டனைகள் குறைந்து கொண்டே போகும். பாபாவின் நினைவு துண்டிக்கப்பட்டது. பிறகு தண்டனை அடைந்து பழைய உலகத்திற்கு சென்று விட்டீர்கள் என்று அப்படி இருக்கக்கூடாது. அதுபோல் நிறைய பேர் சென்றிருக்கிறார்கள். யாரிடமாவது மனதை செலுத்தினால் நிறைய தண்டனை கிடைக்கும். அதாவது தர்மராஜுடைய தண்டனை கடைசியில கிடைக்கும். அது இருக்கவே இருக்கு. சங்கம யுகத்துல என்ன பிராப்திகள் அடையுமோ அதிலிருந்து வஞ்சிக்கப்படுறாங்க இல்லையா? குஷி இல்ல, திருப்தி இல்ல, அது ஒரு தண்டனை தானே. இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். ஞானக்கடல் பாபமாக உங்களுக்கு சங்கம யுகத்தில்தான் ஞானம் கிடைத்திருக்கிறது. ஞானக்கடல் ஒருவர்தான் என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது.
பாபா ஞானம் கொடுக்கும் போது மனிதர்களுக்கு சத்கதி கிடைக்கிறது. சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர்தான். அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். மாயை யாரையும் விடுவதில்லை. தேக அபிமானம் வருகிறது. பிறகு ஏதாவது தவறு நடக்கிறது. சிலர் பாதி காமத்திற்கு வசமாகிறார்கள். சிலர் கோபத்திற்கு வசமாகிறார்கள். நேசிக்கலாம், இதை செய்யலாம் என்று மனதில் நிறைய புயல் வருகிறது. அதாவது மனிதர்கள் மீது மனம் ஈடுபட்டுடுச்சு அப்படின்னா அவங்கள பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கள நேசிக்கணும், அவங்களுக்கு இதை கொடுக்கணும். கண்ணு அவங்களையே தேடிட்டுருக்கோம், மனம் அவங்களையே நினச்சிட்ருக்கோம். இது மாதிரி நிறைய புயல் மனதிற்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பாபாவையும் நினைக்க முடியாது. சங்கம யுகத்தினுடைய சுகம், அத்தீந்திரிய சுகத்தையும் அனுபவம் செய்ய முடியாது. யாருடைய ஷரீரத்தின் மீதும் மனதை செலுத்தக்கூடாது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டால் ஷரீர உணர்வு இருக்காது என்று பாபா கூறுகிறார். இல்லையென்றால் பாபாவின் கட்டளையை மீறி விடுகிறார்கள். தேக அகங்காரத்தினால் நிறைய நஷ்டம் ஏற்படுகிறது. எனவே தேகம் உட்பட அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். தந்தையையும் வீட்டையும் மட்டும் நினைக்க வேண்டும். ஷரீரத்தின் மூலம் காரியங்கள் செய்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது விகர்மங்கள் எரிந்து சாம்பலாகிவிடும் என்று ஆத்மாக்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். இந்த ஷரீரம் பழைய ராவண சம்பிரதாயத்தினுடையது. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் ராவண சம்பிரதாயத்தை நினைக்க வேண்டும்? ஒரு ராமரை நினைக்க வேண்டும். உண்மையான பிதாவிரதையாக ஆக வேண்டும் அல்லவா? பிதாவிரதை, அதாவது பகவான் விரதையாக ஆக வேண்டும். எனக்கு ஒரு பகவானை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நிலையில இருக்கணும் அப்படின்றார். அமரும் போதும் எழும் போதும் பாபாவை நினைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் யாரும் 100% பாஸ் ஆகவில்லை. மேலே கீழே ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். தவறுகள் நடக்கிறது. அதன் மீது கவனமாக இருப்பதற்கு அறிவுரை கிடைக்கவில்லை என்றால் தவறுகளை எப்படி விடுவீர்கள்? மாயை யாரையும் விடுவதில்லை. பாபா, நாங்கள் மாயையிடம் தோல்வி அடைந்து விட்டோம், முயற்சி செய்கிறோம், ஆனால் என்ன நடக்கிறது என்பதே தெரியவில்லை என்றும் சொல்கிறார்கள். எங்கள் மூலமாக இவ்வளவு கடுமையான தவறுகள் எப்படி நடக்கிறது என்பதே தெரியவில்லை என்கிறார்கள். இதனால் பிராமண குலத்தில் நம்முடைய பெயர் கெட்டு போகிறது என்று புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். ஆனாலும் மாயையிடம் எப்படி யுத்தம் நடக்கிறது என்றால் எதுவும் புரிவதே இல்லை. தேக அபிமானத்தில் வருவதினால் முட்டாளாகி விடுகிறார்கள். முட்டாள்தனமான காரியங்கள் செய்கிறார்கள். நிந்தனையும் நடக்கிறது. சொத்தும் குறைந்து விடுகிறது. முழு நாளும் சிவபாபாவை நினைப்பதற்கான சிந்தனைதான் இருக்க வேண்டும். இப்போது நாடகம் முடியப் போகிறது. நாம் போக வேண்டும். இந்த ஷரீரம் கூட அழியப் போகிறது. எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு தேக அபிமானம் உடைந்து போகும். வேறு யாருடைய நினைவும் வராது. எவ்வளவு உயர்ந்த குறிக்கோள்! ஒரு பாபாவை தவிர வேறு யார் மீதும் மனதை ஈடுபடுத்தக்கூடாது. இல்லையென்றால் அவர்கள் நிச்சயமாக எதிரில் தோன்றுவார்கள். நம்ம யாரை நினைச்சிட்டு இருக்கிறோமோ அவங்க தானே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க நினைவு தானே இருக்கும். ஆகையால் தான் பாபா இது மிக உயர்ந்த குறிக்கோள் அப்படின்னு சொல்றார். சொல்வது மிகவும் எளிது. லட்சத்தில் ஒரு மணிதான் வெளிப்படுகிறது. அந்த நிலை அடையிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்றார். குழந்தைகள் மூலமாக கூட பாபா நிறைய சேவை செய்விக்கிறார்.
சிலருக்குள் பிரவேசமாகியும் சேவை செய்கிறார். சேவை செய்துதான் ஆக வேண்டும். யாருடைய தலையில் பொறுப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு தூக்கம் எப்படி வரும்? சிவ் பாபா சதா எரிந்து கொண்டிருக்கும் அணையா ஜோதியாக இருக்கிறார். நான் இரவும் பகலும் சேவை செய்கிறேன், ஷரீரம்தான் களைத்து போகிறது என்று சிவ் பாபா கூறுகிறார். நான் இரவும் பகலும் சேவை செய்ய ரெடி. நான் அணையா ஜோதி, சதா எரிந்து கொண்டிருக்கும் ஜோதி. ஆனா என்ன பண்றது, என்னுடைய ரதம் இந்த ஷரீரம் களைத்து போயிடுறது அப்படின்றார். ஷரீரம் ஒத்துழைக்கவில்லை என்றால் ஆத்மா என்ன செய்ய முடியும்? மற்றபடி சிவ் பாபாவோ களைப்பற்றவர் அல்லவா? அவர் சதா எரிந்து கொண்டிருக்கும் ஜோதியாக இருக்கிறார். முழு உலகத்தையும் எழுப்புகிறார். அவருடைய நடிப்பே அதிசயமானது. குழந்தைகளாகிய உங்களிலும் அவரை சிலர்தான் அறிந்திருக்கிறீர்கள். பாபா காலனுக்கெல்லாம் காலன். அவருடைய கட்டளையை ஏற்கவில்லை என்றால் தர்மராஜரிடம் தண்டனை அடைவார்கள். பாபாவின் முக்கியமான டைரக்ஷன் யாரிடமும் சேவை வாங்காதீர்கள் என்பதாகும். ஆனால் தேக அபிமானத்தில் வந்து பாபாவின் கட்டளையை மீறுகிறார்கள். நீங்களே சர்வெண்ட், அதாவது நீங்களே சேவை செய்யக்கூடியவர்கள் என்று பாபா கூறுகிறார். சர்வெண்ட் அப்படின்னா யார் சர்வ் பண்ணுறாங்களோ அவங்க தான் சர்வெண்ட். அப்போ நீங்களே சர்வெண்ட் அப்படின்னா மற்றவங்க கிட்ட வந்து சேவை வாங்கக்கூடாது இல்லையா அப்படின்றார். இங்கே சுகம் பெறுகிறீர்கள் என்றால் அங்கே சுகம் குறைந்து போகும். அதுவே பழக்கமாகிவிட்டது என்றால் பிறகு சர்வெண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. சிலர் நான் சுதந்திரமாக இருப்பேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் பாபா சார்ந்திருந்தால் நல்லது என்று கூறுகிறார். நீங்கள் அனைவரும் பாபாவை சார்ந்திருக்கிறீர்கள். தனித்து இருப்பதினால் விழுந்து விடுகிறீர்கள். நீங்கள் அனைவரும் சிவ் பாபாவை சார்ந்திருக்கிறீர்கள். முழு உலகமும் சார்ந்திருக்கிறது. நிறைய பேருக்கு நன்மை நடந்தது என்றால் எவ்வளவு லிஃப்ட் கிடைக்கும்? சேவையின் லிஃப்ட் நிறைய கிடைக்கிறது. பட கண்காட்சியின் மூலம் நிறைய சேவை நடக்கிறது. பிரஜைகள் உருவாகிறார்கள் அல்லவா? சேவையில் எந்த குழந்தைகள் கவனம் வைக்கிறார்கள் என்று பாபா பார்க்கிறார். அவர்கள்தான் இதயத்தில் இடம் பிடிப்பார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஒருவேளை ஒருமுறை ஏதாவது தவறு நடந்தது என்றால் அந்த நேரமே காதை பிடிக்க வேண்டும். இன்னொரு முறை அந்த தவறு நடக்கக்கூடாது. ஒருபோதும் தேக அகங்காரத்தில் வரக்கூடாது. ஞானத்தில் வல்லவராகி உள்நோக்கு முகமுடையவராக இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், உண்மையான பிதாவிரதை ஆக வேண்டும். உயிரோடு வாழ்ந்து கொண்டே பலியாக வேண்டும், அதாவது அர்ப்பணம் ஆக வேண்டும். யாரிடமும் மனதை ஈடுபடுத்தக்கூடாது. முட்டாள்தனமான எந்த வேலையும் செய்யக்கூடாது. வரதானம், பிரிவிற்கு சதா காலத்திற்காக விடை கொடுக்கக்கூடிய ஸ்நேக ஸ்வரூபம் ஆகுங்கள். ஸ்நேகமானவருக்கு எது பிடிக்குமோ அதுதான் ஸ்நேகம் செய்பவருக்கும் பிடிக்க வேண்டும். இதுதான் ஸ்நேகத்தின் சொரூபமாகும். உண்பது, பருகுவது, பழகுவது, வாழ்வது இவை யாவும் பிடித்தமானதாக இருக்க வேண்டும். எனவே எந்த ஒரு சங்கல்பம் அல்லது கர்மம் செய்தாலும் முதலில் இது ஸ்நேகி தந்தைக்கு பிடித்திருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள்.
அப்படிப்பட்ட உண்மையான சிநேகியாகுங்கள். அப்போது நிரந்தர யோகியாக, சகஜ யோகியாக ஆகி விடுவீர்கள். ஒருவேளை சிநேக சுரூபத்தை தந்தைக்கு சமமான ரூபத்தில் மாற்றிவிட்டீர்கள் என்றால் அமர் பவ என்னும் வரதானம் கிடைத்துவிடும். பிரிவிற்கு சதா காலத்திற்கும் விடை கிடைத்துவிடும். எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். முதல்ல நமக்கு பாபா மீது ஸ்நேகம் இருக்கணும். அந்த ஸ்நேக ஸ்வரூபம் என்ன அப்படின்றது புரிய வைக்கிறார். நமக்கு யார் மீது ஸ்நேகம் இருக்கோ அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நமக்கு பிடிக்கணும். இதுதான் ஸ்நேக ஸ்வரூபத்தின் அடையாளம். ஆகையால என்ன செய்தாலும், எந்த கர்மம் செய்தாலும், எந்த சங்கல்பம் செய்தாலும் முதல்ல இது ஸ்நேகி தந்தைக்கு பிடித்திருக்கிறதா அப்படின்றத சிந்தித்து பாருங்க அப்படின்றார். ஏன்னா ஸ்நேகம் இருக்கு, ஆனா இந்த ஸ்நேக ரூபம் இப்போ தந்தைக்கு சமமான ரூபமாக மாறணும். அப்போதான் அமர்பவ அப்படின்ற வரதானம் கிடைச்சிடும். அப்போ பிரிவிற்கு சதா காலத்திற்கும் விடை கிடைச்சிடும். ஸ்லோகன்: சுபாவத்தை சரளமானதாக, மேலும் முயற்சியை கவனமுடைய முயற்சியாக ஆக்குங்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை: எப்படி ஒரு விதைக்குள் முழு மரமும் அடங்கியிருக்கும், அதுபோல் ஒரு எண்ணத்தில் முழு மரத்தின் விஸ்தாரமும் உள்ளடங்கிவிட வேண்டும். அப்பொழுதுதான் எண்ணங்களின் அலைச்சல் முடிந்து போகும். எப்படி இன்றைய உலகத்தில் அரசியலின் அலைச்சல், பொருட்களின் விலைவாசியின் அலைச்சல், பணமதிப்பின் அலைச்சல், கர்ம வினை பயனாகிய நோய்களின் அலைச்சல், தர்மத்தின் அலைச்சல் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இது போன்ற அலைச்சல்களிலிருந்து தன்னையும் அனைவரையும் காப்பாற்றுவதற்கு மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்கான பயிற்சி செய்து கொண்டே, சகாஷ் கொடுப்பதற்கான சேவை செய்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி. சென்றிடுவோம், நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம், நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து ஜோதி ஸ்வரூபன் சிவன் என்று உணர்ந்தோம், ஜெகோவா என்பதும் அவர் என்று உணர்ந்தோம். ஜோதி ஸ்வரூபன் சிவன் என்று உணர்ந்தோம், ஜெகோவா என்பதும் அவர் என்று உணர்ந்தோம். அல்லாஹ் என்னும் ஆண்டவர் ஒருவரே, அல்லாஹ் என்னும் ஆண்டவர் ஒருவரே, அந்த ஆதிசக்தி தந்தை சிவன் என்று உணர்ந்தோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம், நாம் சத்யுகம் சென்றிடுவோம்.